ಯೆಶಾಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಪುಸ್ತಕದಲ್ಲಿருந்து ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕದಿಂದ 27:3 படிப்போம். 27:3 ಓದೋಣ. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்போ நாம கரெக்ட்டான நேரத்துல வந்திருக்கிறோம். சரியான சமயಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு ಯಾವನು ನಿನ್ನನ್ನು ಕೆಡದಾಗದೆ இரவும் பகலும் கர்த்தர் காத்துக்கொள்வார். ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರು ಕಾಯುವವರು. அப்ப எப்படி காத்துக்கொள்வார்? ಹೇಗೆ ಕಾಯುತ್ತಾರೆ? இந்த சங்கீதம் 91:4 பிரகாரம் ಈ ಕೀರ್ತನೆ 91:4 ಪ್ರಕಾರ சிறகுகளாலே உன்னை மூடுவார். ರೆಕ್ಕೆಯಿಂದ ಒದಗಿಸುವವರು. அவர் உன்னை மூடி காத்துக்கொள்வார். ಅದನ್ನು ಒದಗಿಸಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இரவும் பகலும் உன்னை மூடி காத்துக்கொள்வார். ಹಗಲು ರಾತ್ರಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் ஏற்கனவே சொன்னது போல ಮುಂಚೆ ಹೇಳಿದ ஒரு மனிதனை எப்படி மூடப்பட்டு இருக்கிறது, ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಹೇಗೆ அந்த ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, மனிதனுடைய மூடுதல் எப்படி இருந்தது? ಆ ವ್ಯಕ್ತಿ ಒದಗಿಸುವುದು ಯಾವ ஒன்னு இலைனால மூடப்பட்டு இருக்கிறது, ಎಲೆಗಿಂದ ಒದಗಿಸಿದೆ, இரண்டாவது தோலினால் மூடப்பட்டு இருக்கிறது, ಎರಡನೇದಾಗಿ ಚರ್ಮದಿಂದ மூணாவது கூந்தலினால் முடினால மூடப்பட்டு இருக்கிறது, ಮೂರನೇದಾಗಿ ಕೂದಲಿಂದ ಒದಗಿಸಿದೆ, நான்காவது வஸ்திரங்களால மூடப்பட்டு இருக்கிறது. ವಸ್ತ್ರದಿಂದ ಒದಗಿಸಿದೆ. இது மாம்சத்துக்கு ஏற்ற கண்களின் பார்வையில் ಇದು ಮಾಂಸಕ್ಕೆ ತಕ್ಕ ಕಣ್ಣುಗಳ ದಾರಿಗಳಲ್ಲಿ மனிதனுடைய சரீரத்தை மூடி மறைத்திருக்கிறார். ಮನುಷ್ಯರ ಕಣ್ಣುಗಳ பாதையில பார்க்கும் பொழுது ಆತ್ಮಿಕ ದಾರಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நம்முடைய தலை முதல் பாதவர்களும் ನಮ್ಮ ತಲೆಯಿಂದ அவர் எப்படி மூடி மறைத்துக் கொண்டார், ಅದು ಹೇಗೆ ಒದಗಿಸಿ ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ, அவர் எப்படி மூடி மறைத்துக் கொண்டார். ಅದು ಹೇಗೆ ಒದಗಿಸಿ இது ಮರೆಯಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ரொம்ப நம்ம தீவிரமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இது ಇದು ತುಂಬಾ ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸಂದೇಶ. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾ ஞானமாய் ಇದ್ದಾರೆ. கவனமாய் கேட்க வேண்டும், ಗಮನವಾಗಿ ಕೇಳಬೇಕು. ஞானமாய் கவனமாய் கேட்க வேண்டும். ಜ್ಞಾನದಿಂದ ಗಮನವಾಗಿ கர்த்தருடைய ಕೇಳಬೇಕು. ஆவியானவர் சொல்கிறதை கவனமாய் கேளுங்கள். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುವುದು ಗಮನವಾಗಿ முதலாவதாக ಕೇಳಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ ஆவிக்குரிய முறைகளிலே ಆತ್ಮಿಕ அவர் ದಾರಿಗಳಲ್ಲಿ எப்படி மூடி மறைத்துக் கொள்கிறார். ಆತನು ಹೇಗೆ ಒದಗಿಸಿ இரவு ಮರೆಯಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பகலவனை காத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ಹಗಲು ರಾತ್ರಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ஒரு ಹೇಳ್ತಾರೆ. சேதமும் வராதபடி காத்துக்கொள்வேன் என்று ಯಾವ சொல்லுகிறார். ಅಪಘಾತ ಬರದೆ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ அப்படின்னா ಹೇಳ್ತಾರೆ. முதல் எதை வைத்து காத்துக்கொள்கிறார், ಮೊದಲನೇ ಬಾರಿ ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟು எதனால ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, மூடி மறைத்துக் கொள்கிறார்? ಯಾವುದನ್ನು ಒದಗಿಸಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. முதல் பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ரத்தத்தினால் உன்னை மூடி மறைத்துக் கொள்கிறார். ರಕ್ತದಿಂದ ಒದಗಿಸಿ ಮರೆಯಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ரத்தத்தினால் உன்னை மூடி ರಕ್ತದಿಂದ மறைத்துக் கொண்டு ಮರೆಯಾಗಿಟ್ಟು இரவும் பகலும் ಹಗಲು ರಾತ್ರಿ ஒரு சேதம் வராம ಯಾವ ಅಪಘಾತವೂ ಬರದೆ உன்னை காத்துக்கொள்கிறார். ನಿನ್ನ ಕಾಯ್ದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சங்கீத பகுதியில ಕೀರ್ತನ ಭಾಗವನ್ನು 32ஆம் சங்கீதத்துல 32ನೇ ಕೀರ್ತನೆ முதல் வசனத்தை எடுக்கலாம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು அங்க ತೆಗೆಯೋಣ. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ನೋಡೋಣ. சீக்கிரமா வாசிங்க. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்னம்மா? எவனுடைய எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். நல்ல கவனமா அந்த வசனத்தை வச்சுக்கொள்ளுங்க. ಗಮನವಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 7ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை போகும் பொழுது 7ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 10ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಹೋಗುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கவனிப்போம். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ அங்க நீங்க படிக்கலாம். ಅಲ್ಲಿ ಓದೋಣ. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்க 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ಅಲ್ಲಿ ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அப்படியே கீழே ஒவ்வொரு வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா 10 ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தெளிவாய் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. நீங்க அது பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿ அவருடைய ரத்தத்தினால நம்ம மூடிக்கொள்கிறோம். ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣமாக ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣವಾಗಿ நீங்க ஒரு காரியத்தை நீ கவனிக்கும் பொழுது ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು நம்முடைய ಗಮನಿಸುವಾಗ பாவமோ ನಮ್ಮ ಪಾಪ மாந்திகத்தின் காரியங்களோ ಮಾಂತ್ರಿಕ ಕಾರ್ಯಗಳು பிசாசின் பிடியோ ಶೈತಾನ நம்மை ಹೆಕ್ಕಟ್ಟುಗಳು தொடாதபடிக்கு ನಮ್ಮನ್ನು அவர் ಮುಟ್ಟದೆ ரத்தத்தினால மூடி ಆತನ ರಕ್ತದಿಂದ இரவும் ಒದಗಿಸಿ பகலும் ಹಗಲು ರಾತ್ರಿ அவன் நம்மை காத்துக்கொள்கிறார். ಆತನ ನಮ್ಮನ್ನು முதல் ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பாவம் நம்மை அணுகக்கூடாதபடிக்கு, ಯಾವ ಪಾಪ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಬಾರದು. இரண்டாவது மாந்திக வழிமுறைகள் நம்மை தொடாதபடிக்கு, ಮಾಂತ್ರಿಕ ದಾರಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬಾರದಂತ ಹೇಳಿ, மூன்றாவது சாத்தான் நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு, ಮೂರನೇಗೆ ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬಾರದಂತ அவருடைய ಹೇಳಿ, ரத்தத்தினால ಆತನ ರಕ್ತದಿಂದ நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறார். ನಮ್ಮನ್ನು ಒದಗಿಸಿ அவர் ಮರೆಯಾಗಿದ್ದಾರೆ. ரத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்கிறார். ಆತನ ರಕ್ತದಿಂದ ಒದಗಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உதாரணத்துக்கு நீங்க கவனிங்க. ಉದಾಹರಣೆಗೆ எக்ஸோடஸ் ಗಮನಿಸಿ யாத்ராகமத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது, ವಿಮೋಚನಕಾಂಡ ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ, நீங்க 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 12ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கவனிப்போம்.
ಮೇಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. நீங்க வாசிக்கலாம். ಓದೋಣ. 7ஆம் வசனம் தொடங்கி 7ನೇ ವಾಕ್ಯದಿಂದ நீங்க வாசிக்கும் பொழுது ನೀವು ಓದುವಾಗ அங்க இருக்கிற சில காரியங்களை கவனிங்க. ಅಲ್ಲಿರುವ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಿ. இப்ப 7ஆம் வசனத்தை படிப்போம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் அந்த எடுத்து ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து நல்லா பாருங்க. ராத்திரியிலே ஆமென். போதும் தெளித்துன்றார். இல்லை நிலைக்கதவுகளை தெளித்துன்னு சொன்னா ಅದು ನೆಲದ ಭಾಗದಲ್ಲಿ ಅದನ್ನ ಹಾಕಿ. இப்ப 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அடையாளமாக இருக்கும். சென்டென்ஸ் சேர்த்து வாசிங்க. அடையாளமாக இருக்கும். அது குருத்தாகி ಇರುತ್ತದೆ. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருப்பதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இப்ப இந்த ரத்தம் உங்க வீடு நிலைக்கதவுகளே பூசப்படுவதாக அல்லது தெளிக்கப்படுவதாக. ಮನೆ ಬಾಗಿಲು ಅಚ್ಚುಲಿಯಾಗಿ ಚೆಲ್ಲಲ್ಪಡಲಿ. நான் எகிப்து எங்கும் கடந்து போகும்போது ஐகுப்து தேசವನ್ನು ಹೊರಟು எகிப்து உள்ளவர்களை நான் அதம் பண்ணும் பொழுது எகிப்திலே ಸಂಗರಿಸುವಾಗ உங்களை அழிக்காதபடிக்கு ನಿಮ್ಮನ್ನು ನಾಶಪಡಿಸದಂತೆ உங்களை காத்துக்கொள்வதாக ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲಿ உங்களை மூடி மறைத்துக்கொள்வதாக. ನಿಮ್ಮನ್ನು ಒದಗಿಸಿಕೊಳ್ಳಲಿ. நல்ல கவனிங்க. நிலைக்கதவுல இருக்கிற ரத்தம் எப்படி மூடிக்கொள்ளும்? ನೆಲೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೇಗೆ ಅದು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತದೆ? இதுதான் கர்த்தருடைய திட்டம். ದೇವರ ಚಿತ್ತವು. அந்த ரத்தம் தான் உன்னை மூடிக்கொள்கிறது. ಆ ರಕ್ತವನ್ನು ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஒரு வீட்டுக்கு முதல் பகுதியை பார்க்கும் பொழுது ಒಂದು ಮನೆಗೆ ಮೊದಲನೇ ಭಾಗವನ್ನು ನೋಡುವಾಗ ಅದರ நிலைக்கதவுகள் தான். ಅದು ನೆಲೆ ಬಾಗಿಲೇ. அது திறந்தே கிடக்குமானால் ಅದು ತೆಗೆದೇ யார்னாலும் வரலாம், யார்னாலும் போகலாம். ಯಾರಾದರೂ ಬರಬಹುದು, ஆனா ಯಾರಾದರೂ பூட்டுவதற்கு ಹೋಗಬಹುದು. திறப்பதற்குரிய வழியே இருக்கும் என்றால் ಅದು ಮುಚ್ಚುವಕ್ಕೆ ತೆಗೆಯಕ್ಕೆ ದಾರಿ ಇರುವುದಾದರೆ அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கும். ಆ ಮನೆ ಕಾಯಲ್ಪಡುವುದು. அப்ப தேவன் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ದೇವರು உன் ಹೇಳುತ್ತಾರೆ, வீட்டு நிலைக்கதவு என்று சொல்லும் பொழுது ನಿನ್ನ ಮನೆ ಬಾಗಿಲು ಅಂತ ಹೇಳುವಾಗ எனக்குடைய வெளிப்பாடு என்ன? ನನ್ನ ಪ್ರಕಟಣೆ அந்த ಏನೆಂದರೆ வீட்டின் நிலைக்கதவு என்று சொல்லும் பொழுது ಆ ಮನೆ ನೆಲೆ ಬಾಗಿಲೆಂದರೆ உன்னுடைய நெத்திதான் அதுக்கு நிலைக்கதுவாய் இருக்கிறது. ನಿನ್ನ ಹಣೆಯೇ ಅದಕ್ಕೆ ನೆಲೆ ಬಾಗಿಲಾಗಿದೆ. முகம்தான் அதுக்கு நிலைக்கதுவாய் இருக்கிறது. ನಿನ್ನ ಮುಖವೇ ಅದಕ್ಕೆ ನೆಲೆ ಬಾಗಿಲಾಗಿದೆ. அந்த இரத்தத்தை உன் நிலைக்கதுவாகி நெற்றி மேல் பூசும் பொழுது ಆ ರಕ್ತ ನಿನ್ನ ನೆಲೆ ಬಾಗಿಲಾಗಿ ನೆತ್ತಿಯಲ್ಲಿ அந்த இரத்தம் உன்னை மூடிக்கொள்கிறது. ಆ ರಕ್ತ ನಿನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. இவன் தேவனுடைய பிள்ளை, ಇವನು ದೇವರ ಮಗ, இவன் தேவனுடைய மகள், ದೇವರ ಮಗಳು என்கிற அந்த அடையாளத்தை அங்க காண்பிக்கின்றது. ಈ ಗುರುತನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತದೆ. உன்னை பாவம் தொடாதபடிக்கு, ನಿನ್ನ ಪಾಪವು ಮುಟ್ಟದೆ, அக்கிரமம் தொடாதபடிக்கு ಅಕ್ರಮವು ಮುಟ್ಟದೆ உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். ನಿನ್ನ ಕಾಯುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ತನ್ನ ಪಾಪಗಳು ಮರೆಯಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳೋನು ಬದುಕೋದಿಲ್ಲ. அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுனா இரக்கம் பெறுவான். ಅವುಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟುಬಿಡು ಕರುಣೆ. எவனுடைய பாவம் மன்னிக்கப்படாம இருக்கிறது? ಯಾವ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದೆ? எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது? ಯಾವ ಶಾಪ அப்ப ಕ್ಷಮಿಸಿದೆ? உங்களுடைய பாவங்களை தொடாதபடிக்கு, ನಿಮ್ಮ ಪಾಪವು ಮುಟ್ಟದೆ, இங்கே மாந்திக காரியங்களை தொடாதபடிக்கு, ಈ ಮಾಂತ್ರಿಕ ಕಾರ್ಯಗಳು ಮುಟ್ಟದೆ, பிசாசுகளை தொடாதபடிக்கு, ಶೈತಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟದೆ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மூடி மறைத்துக் கொண்டு இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯಾಗಿ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அதுதான் அந்த கல்வாரி சிலுவை. ಅದೇ ಕಲ್ವಾರಿ அந்த கல்வாரி சிலுவை முழுவதும் அந்த ரத்தம் இருந்தது. ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲ್ಪೆ ನಿಮ್ಮ ರಕ್ತವಿದೆ. அது ஒரு மனிதனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ಅದು ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಗುರುತಾಗಿದೆ. ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ದೇವರ ಮಗುಗೆ அந்த ಗುರುತಾಗಿದೆ. மரத்தில் இருந்த கர்த்தர் ಆ ಮರದಲ್ಲಿದ್ದ இப்ப ಕರ್ತನು உன் மேல இருக்க விரும்புகிறார். ಇವಾಗ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರಕ್ಕೆ உன் ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. மேல அவர் வந்து விட்டால் ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ உன்னை மறைத்துக் கொள்வார், ನಿನ್ನ உன்னை ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. மூடிக்கொள்வார். ನಿನ್ನ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பாவமே ಪಾಪವೇ, என் பிள்ளையை தொடாதே. ನನ್ನ ಪಾಪ மாந்திகமே ಮಾಂತ್ರಿಕವೇ, என் பிள்ளையை தொடாதே. ನನ್ನ ಮಗುವನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. பிசாசே ಶೈತಾನನೇ, என் பிள்ளையை தொடாதே. ನನ್ನ ಮಗಳನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. தேவன் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. தேவன் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿ ஹalleluya. நம்மை மறைத்துக் கொள்கிறார். ಆತನ ರಕ್ತದ ನಮ್ಮನ್ನು ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ரத்தத்தினால நம்ம மூடிக்கொள்கிறார். ರಕ್ತದಿಂದ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 22வது வசனத்தை பாருங்க. 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. சோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ஆமென். ஹalleluya.
ஏன்னா வெளிப்படுத்தல் 3:20 சொல்லி இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಕಟಣೆ 3:27 ದೋ ಬಾಗಿಲು ನಿಂತು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತೇನೆ. அந்த வாசல் அருகே இருப்பவர் கர்த்தர். ಆ ಬಾಗಿಲ ಹತ್ರ ಇರುವುದು ಕರ್ತನು. அவர் சொல்லாம நீ திறக்க கூடாது. ಆತನು ಹೇಳಿದರೆ ನೀನು ತೆಗೆಯಬಾರದು. அவர் சொல்லாம நீ பூட்ட கூடாது. ಆತನು ಹೇಳಿದರೆ ನೀನು ಮುಚ್ಚಬಾರದು. அவர் சொல்வதும் அவர் செய்வதையும் நீ பிடிப்பாயானால், ಆತನು ಹೇಳುವುದು ಮಾಡುವುದು ನೀನು ಇರುವುದಾದರೆ, உனக்கு திறந்ததை ஒருவரால் அடைக்க முடியாது. ನಿನಗೆ ತೆಗೆದದ್ದು ಯಾವುದನ್ನ ಮುಚ್ಚಕ್ಕೆ. ஹalleluya. அநேகரை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಅನೇಕರನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேகர் நீங்க அவருடைய கையில் இல்லாம விலகி கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕರು ಆತನ ಹಸ್ತದಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗಿದ್ದೀರಾ. 1 பேதுரு 5:6 சொல்லி என் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கன்னு சொல்றார். 1 பேதுரு 5:6 ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமே. ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரத்தில் முதல் வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, ஏசாயா பிரவாದನೆ ಪುಸ್ತಕ 41ನೇ ಅಧ್ಯಾಯನ ಆಗಿ ನೋಡುವಾಗ, நீங்க 10 வரை பார்க்கும் பொழுது 10 ತನಕ ನೋಡುವಾಗ 10ல அவர் சொல்லுகிறார், ಅತ್ತಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆமே, என் வலக்கரத்தினால் உன்னை தாங்குகிறேன், ನನ್ನ ಬಲದ ಕೈಯಿಂದ ನಿನ್ನನ್ನು உனக்கு ತಾಳುತ್ತೇನೆ, சகாயம் நானே என்று சொல்லுகிறார். ಸಹಾಯಕನು ನಾನೇ ಅಂತ இன்னைக்கு ಹೇಳುತ್ತಾರೆ. நிறைய பேர் அவருடைய சகாயத்தை நீங்க நாடுவதில்லை. இன்னைக்கு ಅನೇಕ ದೇವರ ಸಹಾಯವನ್ನು ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. மனிதனுடைய சகாயத்தை தேடி போகிறீங்க. ಮನುಷ್ಯನ ಸಹಾಯವನ್ನು அதுதான் உங்களுக்கு ஃபெயிலியர், அதுதான் உங்களுக்கு தோல்வி. ಅದೇ ನಿಮಗೆ ಸೋಲು. நீங்க மனிதனுடைய ஒத்தாசைக்காக ஓடுகிறீர்கள். ನೀವು மனுஷனுடைய சகாயத்தை நாடுகிறீர்கள். மனுஷனை பின்பற்றுகிறீர்கள். மனுஷனுடைய பேச்சை நம்புகிறீர்கள். என் வார்த்தையை நீங்க நம்பவில்லை. ನನ್ನ ಮಾತು ನಂಬಲಿಲ್ಲ. அநேக செவிகள் கேட்கிறதான்னு கர்த்தர் சொல்லுகிறார். ಅನೇಕ ಕಿವಿಗಳು ಕೇಳುತ್ತಾನೆ. அநேக செவிகள் கேட்காதது போல இருக்கிறீர்கள். ಅನೇಕ ಕಿವಿಗಳು ಕೇಳ್ತಾ நீங்க மனுஷனை பின்பற்றினால் அந்த நேரம் மட்டும்தான் உனக்கு சந்தோஷம். ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸಂತೋಷವು. பின்பு உனக்கு சந்தோஷம் எங்கே? ಆ ನಂತರ ನಿಮ್ಮ ಸಂತೋಷವೆಲ್ಲಿ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 இந்த வசனம் குறிப்பிடுகிறது, ಈ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನು ಮನೆ ಬಾಗಿಲು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗಬೇಡ. ஒருவரும் புறப்பட வேண்டாம். ಯಾವನಾದರೂ ಹೊರಟು ಹೋಗಬೇಡ. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு ಕರ್ತನು ಐಗುಪ್ತವನ್ನು கடந்து வருகிறார். உனக்கு யார் பாவத்தை தூண்டுகிறது? ಯಾರು ಪಾಪವನ್ನು ತೋರಿಸುವುದು? யார் உன் குடும்பத்தை அழிக்க மாந்திகத்தை நாடுகிறார்கள்? ಯಾರು ಕುಟುಂಬವನ್ನು ಅಳಿಸಕ್ಕೆ ಮಾಂತ್ರಿಕವನ್ನು ಹುಡುಕುವರು? யார் அடிக்கடி நீ குழம்பி போகணும் சிதறி போகணும்னு நினைக்கிற பிசாசின் செயல் வருகிறது? ಯಾವಾಗ ಶೈತಾನಿ ನಾಶಪಡಿಸಬೇಕೆಂದು அவர்களை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். ಅವರನ್ನು ದೇವರು ಸಂಗರಿಸುತ್ತಾರೆ. உன் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லு, ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹೇಳು, எனக்கு பாவத்தை தூண்டின, ನೀನು ಪಾಪವನ್ನು ಯೋಚಿಸಿದೆ, என்னையும் என் குடும்பத்தை சிதற வைக்க நினைச்ச, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಚೆದರಿ ಮಾಡಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ, நான் எப்போது புலம்பி அழ வேண்டும் என்று அமை வழியை காட்டுகிறேன், ನಾನು ಯಾವಾಗ ಹತ್ತು ಗೊಲಾಡಬೇಕು ದಾರಿನೇ ತೋರಿಸ್ತಾ ಇದೀಯಾ, பாவமோ மாந்திகமோ பிசாசோ இனி என்னை தொடுவதில்லை, ಪಾಪೋ ಮಾಂತ್ರಿಕ ಕಟ್ಟುಗಳು ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, என் கர்த்தர் எனக்காக அதம் பண்ணுகிறார். ನನ್ನ ಕರ್ತನು ನನಗಾಗಿ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக அதம் பண்ணுகிறது போல ನನ್ನ ಕರ್ತನು ನನಗಾಗಿ ಅವನು ಸಂಗರಿಸುತ್ತಾರೆ. உனக்காக கர்த்தர் அதம் பண்ணுவார். ನಿನಗಾಗಿ ಕರ್ತನು ಸಂಗರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்க. ಆತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. என் வீட்டுக்குள்ள அது வந்துருச்சு இது வந்துருச்சுனா எப்படி வருது? ನನ್ನ ಮನೆ ಒಳಗೆ ಅದು ಬಂತು ಇದು ಬಂತು ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ಬರ್ದೇ ಇರುತ್ತದೆ? இன்னும் உன் மேல் ரத்தம் பூசப்படல, ಇನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ರಕ್ತವು ಹಾಕಲ್ಪಡಲಿಲ್ಲ. அவர் ஒளித்து மறைத்து வைத்திருக்க அந்த மறைமுகக்குள்ள இல்ல நீ. ಆತನು ಒದಗಿಸಿ ಮರೆಯಾಗಿಟ್ಟಿರುವ ಅದರ ಒಳಗೆ ನೀವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 1 யோவான் 5:8 சொல்லுகிற பிரகாரம் 1 ಯೋಹನ 5:8 ಹೇಳುವ ಪ್ರಕಾರವೇ அவருடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்ட மகளாக, ಆತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಮಗಳಾಗಿ, இரத்தத்தினால நீ மீட்கப்பட்ட மகளாக, ಆತನ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಲ್ಪಟ್ಟ ಮಗಳಾಗಿ, இரத்தத்தினால உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்ட மகனாக மகளாக, ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಿನಗೆ ಒಂದು ಗುರುತು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ மாறுவாயா? ನೀನು ಮಾರುವಿಯಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அவருடைய ரத்தத்தில் நீ மறைஞ்சிருக்கணும். ಆತನ ರಕ್ತದಲ್ಲಿ ಒದಗಿಸಿ ಇರಬೇಕು. இயேசு ரத்தமே ஜெயமே ஜெயமேதா, உன் பாவம் என் பாவம் மன்னிச்சவர், உன் சாபம் என் சாபம் விடுவித்தவர், உன் பாவம் என் பாவம் மன்னிச்சவர். சொல்லுங்க, இயேசு ரத்தமே ஜெயமே ஜெயமேதா, இயேசு ரத்தமே ஜெயமே ஜெயமேதா, உன் பாவம் என் பாவம் மன்னிச்சவர், என் சாபம் உன் சாபம் விடுவித்தவர். சொல்லுங்க, உன் பாவம் என் பாவம் மன்னித்தவர், உன் சாபம் என் சாபம் விடுவித்தவர். இயேசு ரத்தமே
ஹalleluya హల్లెలూయా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ரத்தம் ಆತನ ರಕ್ತದಿಂದ உன் வீட்டை மூடுவா ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ரத்தத்தினால ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ உன்னை மூடுவா ನಿನ್ನನ್ನು ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ரத்தத்தினால ರಕ್ತದಿಂದ உனக்கு கொடுத்த சுதந்திரங்களை மூடுவா ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಸ್ವತಂತ್ರವನ್ನು ரத்தத்தினால ಆತನ உன் ರಕ್ತದಿಂದ ஆசீர்வாதங்களை மூடுவா ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಒದಗಿಸಿ ஒருவனை தொடக்கூடாது ಯಾವನ ಮುಟ್ಟಬಾರದು ஒருவனை டச் பண்ணக்கூடாது ಯಾವನ ಮುಟ್ಟಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ அதற்காக தான் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ இஸ்ரவேல் ஜனங்க மேல ஒரு தனிப்பட்ட பிரியம் இருந்தது கர்த்தருக்கு ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಸಪರೇಟ್ ಆದ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇತ್ತು ஒரு அற்புதம் ரெண்டு அற்புதம் அல்லங்க ಒಂದು ಅದ್ಭುತ 9 ಅற்புதத்தை ಕಾಮಿಸ್ತಾರೆ 9 ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತವನ್ನು ತೋರಿಸಿದರು இவன் மந்த நாவு உடையவன் ಇವನು ಮಂದೆ ನಾಲ್ಗೆ ಉಳ್ಳವನು இவன் கல்ல போல இருதயம் உடையவன் ಇವನು ಕಳ್ಳಾಗಿ ಹೃದಯ இவன் ಉಳ್ಳವನು நான் பெருமை பேசுறவன் ನಾನಂತ ಎಮ್ಮೆ ಮಾತಾಡುವವನು எனக்குள்ள எல்லாம் இருக்கு என்ன ஒருவனும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுகிறவன் இவன் ನನ್ನೊಳಗೆ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಯಾರು ಕದಲಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ இவனை ಹೇಳುವವನು எங்க தொட்டா இவன் விழுவான்றதை கர்த்தர் பார்த்தார் ಇವನನ್ನು ಎಲ್ಲಿ ಮುಟ್ಟಿದರೆ ಇವನು ಬೀಳುತ್ತಾನೆ ಅಂತ ದೇವರು ಕಂಡರು மோசே பார்த்து சொல்றார் மோசே ಮೋಸೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ ಮೋಸೆ என் ஜனங்களுக்காக நீ போராடிக்கிட்டு இருக்கிற ಹೋರಾಡ್ತಾ ಇದೀಯಾ இதான் கடைசி ಇದು ಕೊನೆಯದು நீ போய் சொல்லிரு ನೀನು ಹೋಗಿ ಹೇಳಿಬಿಡು என் ஜனங்களை பார்த்து சொல்லிரு ನನ್ನ ಜನರನ್ನು ನೋಡಿ ஒருவனை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ಒಬ್ಬನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರಬಾರದು உன் வீட்டு வாசற்படியில தேவனுடைய ரத்தம் பூசப்படுகிறது ಮನೆ ಬಾಗಿಲು ದೇವರ ರಕ್ತ ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದೆ யாரும் வராதீங்க ಯಾರು ಬರಬಾರದು ஹalleluya ಹalleluya நீ போய் பார்வன்ட்ட சொல்லு ನೀನು ಹೋಗಿ ಪರವನ ಬಳಿ இதோ உனக்கு கடைசி தருணம் ಇದು ಕೊನೆ ತರುಣವು இந்த தருணம் நீ மனம் மாறலனா ಈ ಕ್ಷಣ ನೀನು ಮನ ಮಾರಲಿಲ್ಲ ಅಂದರೆ உன் வீட்ல கொஞ்சி விளையாடுகிற தலைப்பிள்ளைகள் ஒரு பிள்ளை இருக்காது ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಮುದ್ದು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ತಲೆ ಮಕ್ಕಳು ஆடு மாடு கோழி குருவி எதுவா இருந்தாலும் சரி ದನ ಕುರಿ ಯಾವ್ದಿದ್ರು ಸರಿ எல்லாம் நினைச்சு நீ புலம்பி தவிக்க போறன்னு சொல்லிட்டு ಎಲ್ಲ ನೆನೆಸಿ ಹತ್ತು ಗೊಳ್ಳಾಡ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ஆமென் ಆಮೇನ್ அவன் 9 அற்புதம் கண்டு மோசே ஏமாத்தது போல இந்த 10வது அற்புதத்துக்கு அவன் தலை சாய்க்கவில்லை 9 ಅದ್ಭುತವನ್ನು ಕಂಡು 10ನೇ ಅದ್ಭುತಕ್ಕೆ ಅದನ್ನು ತಲೆ ಬಾಗಲಿಲ್ಲ கர்த்தராகிய தேவா ಕರ್ತನಾದ ದೇವರು எகிப்தை அதம் பண்ணினார் ಐಗುಪ್ತವನ್ನು ಅದನ್ನು ಸಂಹರಿಸಿದರು உனக்கு யாரு விரோதமா இருந்தாலும் சரி ನಿನಗೆ ಯಾರು ವಿರೋಧವಾಗಿದ್ದರು ಸರಿ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி ಎಂತವರಾದರೂ ಸರಿ கர்த்தரின் பிள்ளையா இருந்தா ನೀನು ದೇವರ ಮಗುವಾಗಿದ್ದಾರೆ உனக்காக யுத்தம் பண்ணுவா ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರು உனக்காக யுத்தம் பண்ணுவா ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರು ரத்தத்தை ஓமேல உன்னை ஊத்தி பாதுகாத்து ಅದರ ರಥದ ಮೇಲೆ ಸುರಿಸಿ ಅದನ್ನು ಕಾಯ್ದು எந்த மனுஷன் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறானோ ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಅಳಿಸಕ್ಕೆ ನೆನೆಸುತ್ತಾನೋ அவன் அதம் பண்றது சாதாரணமா இருக்காது ಅವನನ್ನು ಸಂಹರಿಸುವುದು ಸಾಧನವಾದಲ್ಲ சாதாரணமா இருக்காது ಸಾಧನವಾಗಿ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ முதல் ரத்தத்தினால் மூடி ಮೊದಲನೇದಾಗಿ ರಕ್ತದಿಂದ ಒದಗಿಸಿ இரவும் பகலும் உன்னை காத்துக்கொள்ளு ಹಗಲು ರಾತ್ರಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ இரவும் பகலும் ஒரு சேதம் வராதபடி ಹಗಲು ರಾತ್ರಿ ಯಾವ ಕೇಡು ಬರದಂತೆ உன்னை பாதுகாக்கும் தேவன் வந்திருக்கு ನಿನ್ನ ಕಾಯುವಂತ ಕರ್ತನ ಬಂದಿದ್ದಾರೆ இரண்டாவது வேதத்தின் அடிப்படையில் ಸತ್ಯ ದಾರಿಗಳಲ್ಲಿ இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் ಇಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ இரண்டாவது உன்னை அக்கினினால் மூடிக்கொள்வா ಏನದಾಗಿ ಬೆಂಕಿಯಿಂದ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் ಜಕರ್ಯ 2ನೇ ಪುಸ್ತಕ ಅಧ್ಯಾಯವು அங்கே 5ஆம் வசனத்தை கவனிப்போம் ಅಲ್ಲಿ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ சீக்கிரமா படிங்க சகரியா ಜಕರ್ಯ நான் அதற்கு ஆ. சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து என்ன மதிலாயிருந்து அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாய் இருப்பார். ಸುತ್ತಲೂ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಗೋಡೆ ಆಗಿದೆ. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருந்தா ಸುತ್ತಲೂ ಬೆಂಕಿಯ ಗೋಡೆ ಇದೆ. அந்த அக்கினி மதிலை தாண்டி வருவன் எவன்? ಆ ಬೆಂಕಿ ಗೋಡೆಯನ್ನು ದಾಟಿ ಬರುವವನು ಯಾರು? ஹalleluya. ஹalleluya. அக்கினியை தாண்டி வர்றதுக்கு உன்னால முடியுமா? ಬೆಂಕಿಯನ್ನು ದಾಟಿ ಬರಕ್ಕೆ ನಿನ್ನ ಸಾಧ್ಯವಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. அக்கினியை தாண்டி என்ன தொட முடியுமா? ಬೆಂಕಿಯನ್ನು ದಾಟಿ ನನ್ನ ಮುಟ್ಟಕ್ಕೆ அந்த ಆಗುತ್ತದಾ? அக்கினியே என் இயேசுதான். ಆ ಬೆಂಕಿಯನ್ನು எனக்குள்ள அவர் அக்கினிமயமாய் இருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ ಬೆಂಕಿಯಾಗಿದ್ದಾರೆ. சகரியா 9:8 நீங்க கவனிக்கும் பொழுது ಜಕರ್ಯ 9:8 ಗಮನಿಸುವಾಗ அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போது என் நாளையும் காக்கும் அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ராஜா வந்து அக்கினி சூளையில தூக்கி எறியறார். ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಎತ್ತಿ ಬಿಸಾಕುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை எத்திசி ಹೇಳಿರಿ. தானியேல் நீங்க 3ஆம் அதிகாரத்துல 17 ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
சூளைக்கும் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. போனாலும் அவர் விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு வணங்கவே மாட்டோம் என்று. ஹல்லேலூயா. ஹalleluya. கரந்தட்டி சொல்லுங்க. ಚಪ್ಪಲೆ ಹೊಡೆದು ಹೇಳಿರಿ. கரந்தட்டி சொல்லுங்க. ಚಪ್ಪಲೆ ಹೊಡೆದು ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ராஜாவின் கட்டளை பெருசா இருந்தாலும் ராஜன ஆజ్ఞೆ ದೊಡ್ಡದಾಗಿರುವುದರಿಂದ அந்த ராஜாவை உண்டாக்கின அந்த ராஜாதி ராஜாவை கட்டளைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ಆ ರಾಜನ ಉಂಟು ಮಾಡಿದ ರಾಜನ ಆಜ್ಞೆಗೆ ಇವರು ವಿಜ್ಞಾನರಾದರು. இன்னைக்கு நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಹೇಗಿದ್ದೀರಾ? வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழிநடத்தும் தெய்வம் தானே இயேசு என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழிநடத்தும் தெய்வம் தானே இயேசு. அவர் யாருங்க? அவர் யாருங்க? அவர் யாருங்க? அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. கலக்கமில்ல எனக்கு கலக்கமில்ல. ஆமென். போதும் போதும். ஆமென். நமக்கு என்ன இருக்க கூடாது? நமக்கு ஏன் ಇರಬಾರದು? கவலையோ கலக்கமோ இருக்க கூடாது. ಚಿಂತೆಯೋ ಯಾವ ಕಳವಳ ಇರಬಾರದು. அவர் நம்ம கையில அவர் கையில நம்மள வச்சிருக்கிறார். ಆತನ ಕರದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் தான் சொல்றாரு. ಆತನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. ಸಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಹೇಳುತ್ತಾರೆ. எரிகிற அக்கினியில போட்டு எங்களை சாபடிச்சாலும் ಉರಿಯುವ ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ನಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸಿದರು. நீ சொல்லுகிறபடி வணங்க மாட்டோம். ನೀವು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆனா நீங்கள் நான் என்ன செய்வோம்? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சாப்பாட்டுக்காக பொருளுக்காக பணத்துக்காக உடைக்காக ಊಟಕ್ಕಾಗಿ ವಸ್ತುಕ್ಕಾಗಿ ಹಣಕ್ಕಾಗಿ எந்த இடத்திலும் நம்ம நிற்போம். ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಆದ್ರೂ ನಾವು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. பயபக்தியா நிற்போம். ಹಾಗೆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. எல்லாம் சுத்தம் செய்வோம். ಎಲ್ಲ ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತೇವೆ. எல்லாம் அப்படி ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? மீதி சாப்பாடு கிடைக்கும். ಮಿಕ್ಕಿರೋ ಊಟ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. 10 ரூபாயில 20 ரூபாய் கிடைக்கும். 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஆட்டோவுக்கு காசு கொடுப்பாங்க. ಆಟೋಗೆ ಕಾಸು ಕೊಡುತ್ತಾರೆ. ஏதோ துணி கொடுப்பாங்க. ಯಾವುದೋ ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. வெக்கமா இல்ல? ನಾಚಿಕೆ ಇಲ್ವಾ? நீ யாருடைய பிள்ளை? ನೀನು ಯಾರ ಮಗು? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ರಾಜಾದಿ ರಾಜನ ಮಗು. மரணமே உன்னை தொட்டாலும் ಮರಣವೇ ನಿಮ್ಮನ್ನು மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற கர்த்தரை பிடிங்க. ಮರಣಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿ ಇರುವ ಕರ್ತನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவர் உன்னை மீட்டுக் கொள்வார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சிங்கங்க குகையில பட்ட தானியேல் ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ கர்த்தரை பிடித்தார். ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ಈ ಸಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ கர்த்தரிடத்தில் வைராக்கியமா நிக்கிறாங்க. ದೇವರ ಬಳಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತರು. அந்த அத்தியாயத்தை பாருங்க. ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿರಿ. 22 இருந்து 27 வரை நீங்க பாத்தீங்கன்னா 22 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ 25 27 படிங்க. 25 அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அதுக்கு மேல உள்ள வசனம் படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக 3 புருஷர்கள் தானே இந்த அக்கினியில கட்டுண்டவர்களாய் போட்டுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆமென். ஹalleluya. நாம 3 பேர் தான் போட்டோம். 3 ಜನರನ್ನೇ ಹಾಕಿದ್ದೇವೆ. ஆனா இப்ப ஏன் 4 பேர் இருக்காங்க? ಇವಾಗ ಹೇಗೆ 4 ಜನ எங்க இருந்து இன்னொருவர் வந்தா? ಇನ್ನೊಬ್ಬರು ಬಂದರು. எங்க இருந்து இன்னொரு வந்தா? அப்படினா அவர் யார்? அவர் யார்? சொல்லுங்க யாருங்க? அவர் யாரு? சொல்லுங்க யாரு? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் யார்? ஆத்தன யாரு? வரல, சத்தம் வரல. 3 பேருக்கு மத்தியில் இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. 3 ಜನರ ಮಧ್ಯೆ அந்த 4வது மனுஷன் யாரு? ಆ 4ನೇ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? ಯೇಸು 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 ಎಂದು ನಾಡುವೆ ஆடி 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 என்று கொண்டாடுவே. இயேசு 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 என்று நாடுவே. ஆமா ஆடி 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 என்று கொண்டாடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பன்னீர் சாமி இது நம்மை
ಸ್ವಾಮಿ ಇದು ನಮ್ಮಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ ಇದು ನಮ್ಮಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ ಇದು ನಮ್ಮಲ್ಲಿಗೆ ಯೇಸು 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 ಎಂದು ನಾ ಹಾಡುವೆ ಹಾಡಿ 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 ಎಂದು ಕೊಂಡಾಡುವೆ ஹalleluya. அந்த 3 பேருக்கு மத்தியில் இன்னொருத்தர் யார் வந்தா? ಆ 3 ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರು ಬಂದರು? அவர்தான் ராஜாதி ராஜாவாகிய ಅದೇ இயேசு. ರಾಜಾದಿ ರಾಜನಾದ ಯೇಸು. ஆமென். ಆಮೆನ್. உனக்குள்ள எந்த இடத்துக்கு போனாலும் ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರು உன் கூடயே ஒருத்தர் இருக்கிறான்னு நினைச்சுக்கங்க. ನಿನ್ನ ಸಂಗಡ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஒரே சாயல்ல உன்கிட்ட இருப்பார். ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಒಂದೇ ರೂಪದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂಗಡ ராஜாவின் ಇರುತ್ತಾರೆ. கண்ணு ಆಶ್ಚರ್ಯப்படுது. ರಾಜನ ಕಣ್ಣು ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತದೆ. உட்கார்ந்திருக்கிற இடத்துல வந்து எழும்பி ಕುತ್ಕೊಂಡಿರುವ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೋಡಿ என்னப்பா இது? ಏನಪ್ಪಾ 3 ಇದು? பேரை போட்டோமே, 3 ಜನರ நாலாவது யாருப்பா? ನಾಲ್ಕನೇದು நாலாவது ಯಾರು? யாருப்பா? ಯಾರಪ್ಪಾ? ஆமென். ಆಮೆನ್. அவர் வெளியே கொண்டு வந்தா ಆತನ ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು முடிகளை ಬಂದರು. பார்த்தா ಅವರನ್ನು ನೋಡಿದರೆ ஒரு முடி கூட என்ன செய்யல, ಒಂದು ಕೂದಲು ಸಹ ಏನಾಗಲಿಲ್ಲ, எரியவே இல்ல. ಅದು ಉರಿಲೇ ಇಲ್ಲ. தூக்கி கொண்டு போய் போட்டவங்க பொசுங்கி போனாங்க, சாம்பலானாங்க. ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಆಕೆಗೆ ಹೋದವರು ಅವರು ಬೂದಿ ಆದ್ರೂ ಸತ್ತೋದರು. ஆனா அக்கினி உள்ள விழுந்தவங்க ಆದ್ರೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದವರು கம்பீரமா நடக்கிறாங்க. ಗಂಭೀರವಾಗಿ ನಡೆದು ಬರುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேரிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேரிகள். ஆமென். போதும். ஆமென். ಆಮೆನ್. நீ நடந்து வந்த பாதை கல்லும் முள்ளுமா இருக்கலாம். ನಡೆದು ಬಂದ ದಾರಿ ಕಳ್ಳು ಮುಳ್ಳು. ஆமென். ಆಮೆನ್. இயேசு உனக்காக உண்டு. ಯೇಸು ನಿನಗಾಗಿದ್ದಾರೆ. நெஞ்ச தட்டி சொல்லி, எனக்காக இயேசு இருக்கிறார். ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟಿಯಲ್ಲಿ ನನಗಾಗಿ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. நான் நடக்க முடியல, என்ன நடக்க வைப்பா. ನಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ நான் ನಡೆಸುತ್ತಾರೆ. பேச முடியல, என்ன பேச வைப்பா. ಮಾತಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಮಾತಾಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென். நான் தூங்க முடியல, என்ன தூங்க வைப்பா. ನನಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ನಿದ್ದೆ அவர்தான் ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. எனக்கு எல்லாமே. ಆದ್ರೆ ನನಗೆ ಎಲ್ಲವೂ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. அக்னியின் தேவன் உன் மத்தியில வந்து இருக்கிறார். ಬೆಂಕಿಯ ದೇವರಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த இடத்துல ஒரு குடும்பம் உண்டு. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ஆவி எனக்கு ஞாபகப்படுத்துறார். ದೇವರಾತ್ರ ஆட ನೆನಪಿಸುತ್ತಾರೆ. வீட்டுல அக்னி தூதன் இருக்கிறார். ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿಯ ದೂತರಿದ್ದಾರೆ. கர்த்தர் உங்க ஒவ்வொரு வீட்டுல அக்னி தூதன் இருக்கணும். ದೇವರು ನಿಮ್ಮ ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ದೂತನ கர்த்தரே ಇರಬೇಕು. அக்னி தூதனா வந்துடணும். ಕರ್ತನೇ ಬೆಂಕಿ ದೂತನಾಗಿ ಬರಬೇಕು. உங்களை அவர் அற்புதமா பாதுகாத்துக் கொள்வார். ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. எஸ்ஐயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே அக்னியின் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார்? ಅಲ್ಲಿ ಬೆಂಕಿಯ ದೇವರು ಹೇಗೆ ಇದ್ದಾರೆ? ஆனா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் திரும்பும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ, நீங்க இங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுதும் ದಾನಿಯೇಲ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗಲೂ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை பார்க்க ஒரு டிஃபரெண்ட் இருக்கிறது. ಆದಿಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. நீதிமானாகிய லோத் ನೀತಿವಂತನಾದ அந்த ಲೋಟ್ குடும்பத்தை காப்பாற்றும்படி ಆ ಕುಟುಂಬವನ್ನು தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அக்கினி வருகிறது. ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಬೆಂಕಿ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா லோத்து குடும்பத்தை காக்கும்படியாக ಆದರೆ ಲೋಟನ್ನು ಅವನ ಕುಟುಂಬ தேவனுடைய ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ அக்கினியாக வருவதற்கு முன்னே ದೇವರ ಬೆಂಕಿ ಬರುವುದಕ್ಕೆ நீங்க ಮುಂಚೆ இந்த இடத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்க. ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. மத்தேயு மார்க்கு லூக்காவிலே பார்க்கும் பொழுது, மத்தேயு ಲೂಕಲು இதோ அக்கினியை போட வந்தேன், இதோ ಬೆಂಕಿನ அது ಹಾಕುವುದಕ್ಕೆ பத்தி ಬಂದೆ. எரியும், ಅದು ಹಚ್ಚಿ ಉರಿಯುವುದು. பத்தி எரியும். ಹಚ್ಚಿ ಉರಿಯುತ್ತದೆ. மாமியாருக்கு மருமகள் அடங்க மாட்டார். ಅತ್ತೆಗೆ ಸೊಸೆ ಅಡಗಿಸಿರುವುದಿಲ್ಲ. மாமியார் மருமகளை மதிக்க மாட்டார். ಅತ್ತೆ ಸೊಸೆಯನ್ನು ಅಡಗಿಸಿರುವುದಿಲ್ಲ. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை உண்டாகும். ತಂದೆ ಮಗನಿಗೆ ಜಗಳ ಉಂಟಾಗುತ್ತದೆ. குடும்பத்தில் சகோதரன் சகோதரிக்குள்ள போராட்டம் உண்டாகும். ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಜಗಳ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அதே தேவன் இதோ நான் சொல்றாரு. அக்கினியை போட வந்தேன், ಓ ಬೆಂಕಿ உன் வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ಮನೆಯಲ್ಲಿ ಸಂಕಲ್ಪ ಉಂಟು ಮಾಡಕ್ಕೆ நீ ಬಂದೆ. இந்த சாத்ரா மேஷ ஆபத்துக போல இருப்பாயானா, ಸಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಆಗಿ அவர் ಇರುವುದಾದರೆ போடுகிற அக்கினி நீ அழகாய் நடப்பாய். ಆತನ ಹಾಕುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ நீ ನಡೆಯುವೆ. லோத்துவ மனைவி போல இருப்பாயானா, ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಆಗಿರುವುದಾದರೆ அந்த அக்கினிக்கு முன்னால நீ உப்பு தூணாகுவதும், ಆ ಬೆಂಕಿಯ ಮುಂದೆ ನಿನ್ನ ಉಪ್ಪು உன் ಕಂಬವಾಗುವುದು. குடும்பம் பிரிஞ்சு களைஞ்சு போவதும் கண்ணு ನಿನ್ನ பார்க்கும். ಕುಟುಂಬ ಬೇರ್ಪಡಿಸಿ ಕಳಗಿ ಹೋಗು. ஹalleluya. 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 ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ
ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ கூடாரம் ನಿನ್ನ ಗುಡಾರವು அதே போல உன்னையும் சேர்த்து சொல்லுகிறார். ಅದೇ ಇನ್ನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ அவர் அக்கினினால் மூடிக்கொண்டாய். ಆತನ ಬೆಂಕಿಯಿಂದ ಆವರಿಸಿಕೊಂಡರೆ எந்த பொல்லாப்புனை சூழ்ந்து கொள்ள. ಯಾವ ಅಪಘಾತನಿನ அதான் ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. பக்தன் பாடுகிறார். ಭಕ್ತನು ಹೀಗಾಗಿ வாதை ಹಾಡುತ್ತಾನೆ. உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே ஆமென் ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க ஆமென். ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. அக்கினி உன் கூடாரத்தை மூடிக்கொண்டிருக்குமானால் ಬೆಂಕಿ ನಿನ್ನ ಗುಡಾರವನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ அக்கினி உன்னையும் உன் பிள்ளைகளையும் மனைவியும் கணவனையும் பெற்றோர்களையும் அமை மூடிக்கொண்டிருக்குமானால் ಬೆಂಕಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ஒரு சேதம் உன்னை வராது. ಯಾವ ಅಪಘಾತವೂ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. மூன்றாவது ஒரு காரியத்தை கவனிப்போம். ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು முதல் ಗಮನಿಸೋಣ. காரியம் என்ன? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನು? முதல் காரியம் என்ன? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನು? நம்ம ரத்தத்தினால மூடிக்கொள்கிறவர். ರಕ್ತದಿಂದ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. இரண்டாவது காரியம் என்ன? ಎರಡನೇ ಕಾರ್ಯವೇನು? அக்கினினால மூடிக்கொள்கிறவர். ಬೆಂಕಿಯಿಂದ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. மூன்றாவது காரியம் ಮೂರನೇ ಕಾರ್ಯವು கர்த்தர் மேகத்தை வைத்து மூடிக்கொள்வார். ಕರ್ತನ ಮೇಘವನ್ನಿಟ್ಟು ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்னாகும் 9ஆம் அதிகாரம் ಅರಣ್ಯಕಾಂಡ 9ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே 16:22 16:22 இந்த ரெண்டு வசனங்களை படிக்கும் பொழுது ಎರಡು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ மேகத்தை வைத்து உன்னை மூடிக்கொள்வார். ಮೇಘವನ್ನಿಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಂದರು. வனாந்தரத்தின் செங்கடலுக்கு முன்னால வந்து நிற்கிறார்கள். ಅವರು ಅರಣ್ಯ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಬದಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. சமுத்திரத்தின் முன்னால வந்து நிற்கிறார்கள். ಸಮುದ್ರದ ಮುಂದೆ ಬದಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. திடீரென்று பார்வோனின் சேனை வருகிறது. ತಕ್ಷಣ ಫರೋಹನ ಸೈನ್ಯವು இதை ಬರುತ್ತದೆ. பார்த்த ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ಇದನ್ನು ಕಂಡ ಜನರಿಗೆ ಒಂದು ಭಯ இன்னைக்கு ಬಂದಿತು. உனக்கும் எனக்கு பயந்தா. ನಿನಗೂ ನನಗೂ ಭಯವೇ. கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ஆமே நமக்கு ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ಒಂದು ಭಯ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவி நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ನಮ್ಮನ್ನು அவருடைய ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அக்கினியால் நம்ம மூடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ಆತನ ಬೆಂಕಿಯಿಂದ ஆனால் நமக்குள்ள ஒரு பயம். ಆತನ ஆனால் நமக்குள்ள ஒரு பயம். அது நம்மளுக்கு ஒரு என்ன பயம். செய்வேன், ஏன் என்ன ಮಾಡುವುದು? பண்ணுவேன் ஏன் ಮಾಡುವುದು? என்ற ஒரு பயம் இருக்கிறது. ಇದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಭಯವಿದೆ. இது நான் சரீர பலவீனம் ಇದು ಶರೀರದ ಬಲಹೀನತೆ. நமக்குள் ஏறுகிறது. நம்மளுக்கு இங்க ஏறுತ್ತದೆ. மூச்சு விட முடியல, உಸಿರಾಟಕ್ಕಿಲ್ಲ. நடக்க முடியல, நடக்கಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தூங்க முடியல. ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. பயத்தினால நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. ಭಯ ಮೇಲೆ ಭಯ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ பயமே பயமே. உன்னை விட்டு வெளியேற வேண்டும். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ பயமே ಹೋಗಬೇಕು. ಭಯವೇ. உன்னை விட்டு வெளியேற வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕು. பயம் உன்னை சூழ்ந்திருக்கிறபடினா ಭಯವು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ மோசே கிட்ட ஜனங்க போய் பதறாங்க. ಮೋಸ ಬಳಿ ಜನರು ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னையா நீயே, ಏನಯ್ಯ ನೀನು? நாங்க அங்க எகிப்துக்குள்ள இருந்தாலும் ನಾವು ಐಗುಪ್ತ ಒಳಗೆ ಇದ್ದರು, அடிமைத்தனமா கடந்தாலும் ನಾವು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದರು, நாங்க ஏதோ களியோ இல்ல கூலியோ குடிச்சு எங்க வயிறை நிரப்பி ನಾವು ಯಾವ್ದೋ ಮುದ್ದೆಯೋ ಗಂಜು ತಿದ್ದು ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ತುಂಬಿಸಿ எங்களை பார்த்து கொண்டிருப்போம். ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனா இந்த கடல் ஓரத்துல கொண்டு வந்து எங்களை அழிக்க பாக்குறீரே, ಈ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಂದು ನಾಶಪಡಿಸಕ್ಕೆ அப்படி நாங்க ನೋಡ್ತಿಲ್ಲ. உங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம்? ಹಾಗೆ ನಮಗೆ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದೇವೆ? இன்னைக்கு நாம எல்லாம் கேள்வி இதைத்தான் எழுப்பி கொண்டு ನಮ್ಮ இருக்கிறோம். ಪ್ರಶ್ನೆಗೆ ಇದೇ ಪುರುಷ இந்த ಇರೋದು. கேள்விதான் நமக்கு முன்னால கிடக்க. ಈ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮ ಮುಂದೆ இதுதான் ಇರುವುದು. நம்மள வாட்டி கொண்டு இருக்கிறது. இದೇ ನಮ್ಮನ್ನು ಯಾವಾಗ இதான் நமக்கு பயம். நமக்கு இயேசுவே, 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 இயேசுவே. நான் எவ்வளவு நாள் உபவாசிப்பது, ಎಷ್ಟು ಉಪವಾಸ எவ்வளவு ಮಾಡುವುದು? நாள் ஆண்டவரே, ಎಷ್ಟು ದೇವರೇ, நான் கஷ்டப்படுற ஆண்டவரே, நான் ಎಷ್ಟು எனக்கு ಕಷ್ಟಪಡುವುದು? பதில் இல்லையா, ನನಗೆ ಬೆಲೆ ಇಲ್ಲವಾ? எனக்கு பதில் இல்லையா? ಉತ್ತರ ಇಲ್ಲವಾ? ஹalleluya. அழுகிறோம், புலம்புகிறோம். ಹತ್ತುತ್ತೇವೆ, ಗೋಳಾಡುತ್ತೇವೆ. பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ಆ ಭಯವು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நாளைக்கு என்ன போக போறோம்? ನಾಳೆಗೆ ಏನ್ ಮಾಡೋಣಕ್ಕಿದ್ದೇವೆ? ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கு காலங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்க பயப்படுறாங்க. ಇವತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ ಎತ್ತಿದವರು ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಭಯ இந்த ಪಡುತ್ತಾರೆ. காலத்துல மனைவிகள் கணவனை பார்க்க பயப்படுறார்கள். ಈ ಕಾಲದ ಹೆಂಡತಿಯವರು ಗಂಡ ನೋಡಿ ಭಯ ಪಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. பயம் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. ಭಯವು ಯಾರನ್ನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. பயப்படாத வேதம் சொல்லுகிறது. ಭಯಪಡಬೇಡ ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பயப்படாதேன்னு சொல்றாரு. ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಸತ್ಯ ஹalleluya. ಹೇಳುತ್ತದೆ. ಹalleluya. அங்க யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அங்க 13ஆம் வசனத்துல சொல்றாரு. 13ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ மோசே ನೋಡಿ. ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பாருங்க. ஆமென். ஹalleluya. இன்று நிக்கிற இடத்துல ನೀನ್ ನಿಂತಿರುವ
ಜಾಗದಲ್ಲಿ உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன், ನಿನಗೊಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವಂತ ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು இங்க ಮಾಡುವಂತ வசனம் ಕರ್ತನು. என்ன சொல்லுகிறது? வாக்கியம் பயப்படாதிருங்கள், பயப்படಬೇಡಿರಿ. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ನೀವು ನಿಂತು ಇವತ್ತು ದೇವರು ಮಾಡುವ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೋಡಿರಿ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப மோசே பார்த்து சொல்றாரு, மோசேனோடு எழுத்தாரே, நீ சொல்லுப்பா, நீ ಹೇಳப்பா, நீ சொல்லுப்பா, நீ ಹೇಳப்பா. இவர் சொல்றாரு, இதன் எழுத்தாரே, பயப்படாதீங்க, பயப்படಬೇಡಿರಿ, பயப்படாதீங்க. பயப்படಬೇಡಿರಿ. ஹalleluya. கர்த்தர் மோசேயை கரங்களை தூக்கின போது கர்த்தர் மோசே கரங்களை எத்துவாக அப்ப மோசேக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். மோசேக்கு ಒಂದು ಪ್ರಕಟಣೆ இதோ ಕೊಡ್ತಾರೆ. நான் அழைச்சு வந்த ஜனத்தை பார், ನಾನು ಕರೆತಂದ ಜನರನ್ನು ನೋಡು, அவங்களுக்கு முன்ன பின்ன என்ன இருக்குது பார், ಹಿಂದೆ ಮುಂದೆ ಏನಿದೆ ಅಂತ என் ನೋಡು. மேகத்தை வைத்து நான் மறைக்கிறேன், ಸತ್ಯವನ್ನು என் மேக மகிமை இறங்கி விட்டது. ಅವರ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಇಳಿದು எஸ்ஐ 60 முதல் வசனம் சொல்லுகிறது, 60 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ஆமென், ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருடைய மகிமை உன் மேல் வருகிறது. மகிமை ஒரு மகிமையின் மேகம் என்னை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, என் ஜனத்தை மூடு. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். எல்லா கரங்களை வைத்து ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. அமரும் பொழுது நம்மை மேகம் சூழ்ந்து கொண்டது, ಆ ಮೇಘವು ಆವರಿಸಿಕೊಂಡಿತು, மோசேயை மூடிக்கொண்டிருந்தது. ಮೋಸೆಯನ್ನು ಒದಗಿಸಿಕೊಂಡಿತು. He is a God. கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, யாத்ராகமம் 24 15 16 பார்க்கும் பொழுது ವಿಮೋಚನೆ 24 16 மோசே அமர்ந்திருக்கிற இடம் ಮೋಸೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ முதல் ಜಾಗವು 7 நாள் ஆமென் அந்த மேகம் மூடி மறைத்துக் கொண்டது. ಮೊದಲ 7 ದಿನ ಮೇಘವು ಅವರನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿತ್ತು. பின்பு கர்த்தர் சொல்கிறார் 40 நாள் மேகத்திற்குள்ளே மறைஞ்சு மோசேயை வைத்தார். ಮತ್ತೆ 40 ದಿನ ಮೇಘದ ಒಳಗಡೆ ಮೋಸೆ இன்று உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த மேகத்தை வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ದೇವರು ಮೇಘವನ್ನು உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மேகம் வந்திருக்கிறது. ನಿಮ್ಮೊಳಗೆ ಮರೆಯಾಗಿರುವ ಮೇಘವು இந்த யாத்ராகமம் 24 15 16 பிரகாரம் ವಿಮೋಚನೆ 24 மோசேயோடு இருந்த அந்த மேகம் ಮೋಸೆ ಮೇದಂತ ಮೇಘವು உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது, ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದಿದೆ. உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. ಮೇಲೆ ಇಳಿದಿದೆ. யாத்ராகமம் 15 4 5 சொல்லுகிறபடி, ವಿಮೋಚನೆ 4:15 ಹೇಳ ಪ್ರಕಾರ யாத்ராகமம் 14 28 சொல்லுகிறபடி ஒரு மேக மகிமை உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. இதோ கரங்களை தட்டி வரவேற்பாயாக, அந்த மேகத்துக்குள்ள போவாயாக, அந்த மேகத்துக்குள்ள போவாயாக, அந்த மேகத்துக்குள்ள போவாயாக. He will see you. Thank you Lord. Amen. Hallelujah. ಹalleluya. முதல் உன்னை இரத்தத்தினால் மூடிக்கொள்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ರಕ್ತದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುವರು. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ அக்னினால் மூடிக்கொள்கிறார். ಬೆಂಕಿಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ மேகத்தால் மூடிக்கொள்கிறார். ಮೇಘದಿಂದ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி 2-3 வசனங்களை சொல்லி முடிக்க போகிறேன். ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನಾನು 2-3 மூன்றாவது இது முக்கியமான ஒரு தேவ பிள்ளைக்கு முக்கியமானது. ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ದೇವರ ಮಗುವಿಗೆ ಮುಖ್ಯವಾದದ್ದು, உன்னை அபிஷேகத்தால் மூடிக்கொள்வார். ನಿನ್ನ ಅಭಿಷೇಕದಿಂದ இந்த ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அபிஷேகம் தான் ஊழிய பாதையில் நடத்தும். ಈ ಅಭಿಷೇಕ ಸೇವೆ இந்த ದಾರಿಯಲ್ಲಿ அபிஷேகம் தான் நீ நிக்கிற இடத்துல அற்புதத்தை காண்பார். ಈ ಅಭಿಷೇಕ ನಿಲ್ಲುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ பிசாசை பார்த்து ஓடுனா ஓடும், ಶೈತಾನ್ ನೋಡಿ வியாதிகளை ಓಡುತ್ತದೆ. குணமாக்குனா குணமாக்கும், ರೋಗ ಗುಣವಾಗಂದ್ರೆ இது ಗುಣವಾಗುತ್ತದೆ. நடக்கும், இது ஆகுனா கட்டளை பிறக்கும். ನಿನ್ನ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದ அபிஷேகம் உங்கள் மேல் வர வேண்டும். ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಬೇಕು. அபிஷேகத்தை வைத்து மூடிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಅಭಿಷೇಕವನ್ನು ಇಟ್ಟು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. சங்கீதம் 133 சங்கீதம் ಕೀರ್ತನೆ ಭಾಗ 133ನೇ ಭಾಗವು 2 வசனம் சொல்லுகிறது, ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆரோனுடைய சிரசின் மேல் வந்த அந்த தைலம்
ಆರನೇ ಸಿರೆ ಮೇಲೆ ಬಂದಿರುವಂತಹ ತೈಲವು அந்த தலை முதல் பாதவரலாம் ಆ ತಲೆಯಿಂದ ಪಾದವು அபிஷேகத்தால் மூடிக்கொண்டது. ಅಭಿಷೇಕದಿಂದ ಒದಗಿಸಿಕೊಂಡಿತು. ಅಭಿಷೇಕத்தால் ಮೂಡಿಕೊಂಡது. ಅಭಿಷೇಕದಿಂದ இன்றைக்கு ಒದಗಿಸಿಕೊಂಡಿತು. உங்க மேல தேவனுடைய கை படுகிறது. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಹಸ್ತ அந்த கை உன்னை அபிஷேகத்தால் மூடிக்கொள்ளும். ಆ ಕರವ ಅಭಿಷೇಕ. தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஹalleluya. 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 வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். அபிஷேகம் தேவனால் வரப்பட்டது. ಅಭಿಷೇಕ ದೇವರಿಂದ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದು. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ಯಾಜಕಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆரோன் சிரசின் மேல ஊற்றப்பட்ட அந்த தைலத்தின் வாசனை ಅದು ಆರೋನ್ಯ ಸೆರೆ ಮೇಲೆ ಹಾಕಿರಪಟ್ಟಂತ ವಾಸ ತೈಲದ ವಾಸನೆ அபிஷேகமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ಅಭಿಷೇಕವಾಗಿ ಇಳಿದು ಬಂದಿದೆ. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வரை ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 30 ಅಧ್ಯಾಯ 32ರಿಂದ ನೋಡುವಾಗ அந்த அபிஷேகத்தின் ஊற்றை உங்களுக்கு அனுப்புகிறார். ಅಭಿಷೇಕದ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಾರೆ. தேவன் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ತರುತ್ತಾರೆ. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 சொல்லுகிறபடி ಯೋವೇಲ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 28 ಹೇಳುವ அப்போஸ்தலர் ಪ್ರಕಾರವೇ 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அப்படி சீசர்கள் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை ಅವರ ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಅಭಿಷೇಕವು உங்கள் மேல் ஊற்றுகிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಚೆಲ್ಲುತ್ತಾರೆ. தாவீது மேல் அபிஷேகம் வந்த பின்பு ದಾವೀದ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಬಂದ ನಂತರ தாவீதின் பெயரை புகழ செய்தது போல ದಾವೀದ ಹೆಸರು ಹೊಗಳುವಂತೆ ಮಾಡುವಂತದಾಗಿ உங்க பெயரை புகழ செய்வேன் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வருவதை ಅಭಿಷೇಕ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಒಳಗೆ ಬರುವುದು தடை செய்யாதீர்கள். ನೀವು ತಡೆ ಮಾಡಬಾರದು. உங்களை அபிஷேகத்தால் மூடிக்கொள்ள அவர் விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அந்த அபிஷேக மலையை நான் பார்க்கிறேன். ಅಭಿಷೇಕ ಮಳೆಯನ್ನು ನೋಡ್ತಾ மேல ಇದ್ದೀನಿ. வானத்திலிருந்து இறங்கி வருகிற அபிஷேகம் ಮೇಲೆ ಆಕಾಶ ಇಳಿದು ಬರುವಂತ அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. ಹಾಗೆ ಇಳಿತಾ ಇದೆ. எல்லா தலைகளும் இந்த அபிஷேகம் இறங்கி ಎಲ್ಲ கொண்டிருக்கிறது. ತಲೆ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. அந்த ಅಭಿಷೇகத்துக்கு பின்னால ಆ ಅಭಿಷೇಕ ಹಿಂದೆ கூட்டம் கூட்டமா ಕೂಟ ಕೂಟವಾಗಿ சேனைகள் இறங்கி வருகிறார்கள். ಸೈನ್ಯಗಳು ಇಳಿದು ಬರುತ್ತಾರೆ. சேனைகள் இறங்கி வருகிறார்கள். ಸೈನ್ಯಗಳು ಇಳಿದು ಬರುತ್ತಾರೆ. அன்று யோசேப்பை பார்த்து ಅವತ್ತು ಯೋಸೇಫನ தேவாவி ನೋಡಿ பெற்றவர் என்று சொல்லுகிறது போல ದೇವ ಆತ್ಮ ಪಡೆದವನು ಅಂತ உங்களை ಹೇಳಿದಾಗ பார்த்து தேவாவி பெற்றவர் என்று சொல்ல போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರ ಆತ್ಮನ கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை முதல் ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಗು ತನಕ ஆமென் இங்க ஓடி ஆடுகிற விளையாடுகிற பிள்ளைகள் வரலாம். ಇಲ್ಲಿ ಓಡಾಡಿ ತಿರುಗಾಡುವ ಮಕ್ಕಳು ತನಕ அபிஷேகத்தின் ஆவி ஊற்றுகிறார். ಅಭಿಷೇಕದ ಆತ್ಮ ಸುರಿಸುತ್ತಾರೆ. ஆவியே 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 எல்லாரும் எழுந்திருப்போம். ஆவியே அபிஷேகம் ஆமென் அனலாக்கு எங்களக்கினி ஜாலையே அசைவாடு ஆமென் அனலாக்கு எங்களக்கினி ஜாலையே இனவசை ஆவியே 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 அசைவாடு ஆமென் அனலாக்கு எங்களக்கினி ஜாலையே அசைவாடு அனலாக்கு எங்களக்கினி எஸ் நான் மூடி மறைத்துக் கொள்வேன். ನಾನು ಒದಗಿಸಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அநேகர் அவர் மூடுகிறதை நான் பார்க்கிறேன். ಅನೇಕರು ಅದನ್ನು ಒದಗಿಸಿ ಇರುವುದನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஒரே விசை கரங்களை உயர்த்தி ಒಂದೇ ಸಾರಿ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ஆவியே 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 Rahamasina Ladurahamasi Laranana Raranana Raranana
உங்க கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் மகிமையாய் தோன்றுகிறார். கரந்தட்டை அவரை மகிமைப்படுத்துவாயாக. கரந்தட்டை அவரை மகிமைப்படுத்துவாயாக. பரிசுத்தர் 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 என்று ஓயே. எஸ் ஹalleluya. சதுரணமா ரஹமா அடலாகும் அசைவாடும் எங்கள் அற்புத தேவனே, எங்கள் அற்புத தேவனே. உன்னை ரத்தத்தினால் ಅಮೇರಿಕಬ ಅಗ್ನಿಯಿಂದ மேகத்தினா அபிஷேகத்தினா இப்ப கத்த சொல்றாரு, என் சிறகுகளால உன்னை மூடுவேன். என் சிறகுகளால உன்னை மூடுவேன். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை எப்படி மூடி மறைக்கிறதோ, ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி மூடி மறைக்கிறதோ, அதே போல உன்னை மூடி மறைத்துக் கொள்வேன். அதே போல உன்னை மூடி மறைத்துக் கொள்வேன். நீ எங்க போனாலும் அவனுடைய சமூகத்தில் மறைக்கப்பட்டிருப்பார். எங்கள் அற்புத தெய்வமே, ஒரு சேதம் வராதபடிக்கு ಯಾವ ಅಪಘಾತ ಬರದಂತೆ உன்னை இரவும் பகலும் ನಿನ್ನ ಹಗಲು ರಾತ್ರಿ அவர் மூடி ಮರೆತುಕೊಳ್ಳು. ನೀನು ಒದಗಿಸಿ ಮರೆಯಾಗಿಡುವಂತ ದೇವರು. சேதம் வராதபடிக்கு ಯಾವ ಅಪಘಾತ ಬರದಂತೆ உன்னை மூடி மறைத்துக்கொள்வார். ನೀನು ಒದಗಿಸಿ ಮರೆಯಾಗಿಡುವ ದೇವರು. எஸ், பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, கர்த்தர் என்னை ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ரத்தத்தினால் மூடிக்கொண்டார், ರಕ್ತದಿಂದ ಒದಗಿಸಿಕೊಂಡರು, அக்னினால் மூடிக்கொண்டார், ಬೆಂಕಿಯಿಂದ ಒದಗಿಸಿಕೊಂಡರು, மகிமையினால் மூடிக்கொண்டார், ಮಹಿಮೆಯಿಂದ ಒದಗಿಸಿಕೊಂಡರು, அபிஷேகத்தால் மூடிக்கொண்டார். ಅಭಿಷೇಕದಿಂದ ಒದಗಿಸಿಕೊಂಡರು. இப்போ என்ன, ಇವಾಗ ನನ್ನನ್ನು அவருடைய சிறகை வைத்து மூடிக்கொள்ளுங்க. ಆತನ ರೆಕ್ಕೆಯಿಂದ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அடுத்த வாரம் இந்த சிறகை குறித்து பார்ப்போம். ಬರುವಾರ ಈ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಕುರಿತು தேவன் ನೋಡೋಣ. உங்களை பிடி ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. சிறகுகளுக்குள்ள மறைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், ಆತನ ರೆಕ್ಕೆಯಲ್ಲಿ ಒದಗಿಸುವ ಕರ್ತನು அநேகருடைய ಹೇಳುತ್ತಾರೆ, கண்ணீரை துடைத்துக் கொண்டு இருக்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸ್ತಾ ಅಂತ ಹೇಳಿರಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್.